Hello friends, உங்களுக்கு எக்ஸல்ல இந்த மாதிரி ஒரு சர்ச் பாக்ஸை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ரொம்ப சுலபமாக செய்ய முடியும். இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஒரு நெக்ஸ்ட் 2-3 மினிட்ஸில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்காக இங்கே ஒரு சாம்பிள் டேட்டாவை நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த டேட்டாவை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் எப்படி சர்ச் பாக்ஸை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு இந்த டேபிளில் வந்து ஜஸ்ட் வச்சுட்டு இதை டேபிளை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதற்காக நீங்கள் Ctrl+T அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் மை டேபிள் ஹேஸ் ஹெடர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிளாகவே இருக்கட்டும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு டேபிள் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இங்கே டேபிள் ஃபைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை உங்களுக்கு தேவையான நேமுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டா ஃபார் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான நேமில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல தான் வந்து சர்ச் பாக்ஸ் வித் ரிசல்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டர்ஸை அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். மேலே தான் வந்து நம்ம சர்ச் பாக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இன்சர்ட்டுக்கு போங்க, இல்லஸ்ட்ரேஷன்ஸுக்கு கீழே ஷேப்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு தேவையான அந்த ஸ்கொயர் ஷேப்பை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து இப்படி வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸை வந்து கொண்டு வர போகிறோம். ஷேப் ஃபில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒயிட்டுக்கு கொண்டு வந்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெவலப்பருக்கு போயிட்டு இதில் இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் ஆக்டிவேக்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்கு கீழே இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதில் இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை அப்படியே வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு போங்க. இதில் லிங்க்டு செல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு செல்லோட பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிடுங்க. இது பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல N இருக்குது. ஸோ நான் N2 ஓட வந்து பார்த்தீங்கன்னா அதை லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ N2 அப்படிங்கிறத போடுறேன். இப்போது இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த டிசைன் மோட எடுத்து விட்டுறலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே மொபைல் ஃபோன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டைப் பண்ண முடியும். இப்போது இதை பேஸ் பண்ணி நமக்கு இங்கே ஃபார்முலா வரணும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இங்கே ஒரு ஃபார்முலாவை போட போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஃபில்டர் ஃபார்முலா தான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டேபிளுக்கு என்ன நேம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. டேட்டா ஃபார் சர்ச். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு அதாவது ஃபில்டர் ஃபார்முலா வந்து போட போகிறோம். இதில் டேட்டா ஃபார் சர்ச் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. இப்போ கமா கொடுத்துட்டு இன்க்ளூட் அப்படிங்கிற இடத்துல ஒரு கண்டிஷன் போடணும். இதுக்கு இஸ் நம்பர் அப்படிங்கிற ஃபார்முலாவை போட்டுக்கோங்க. இதுக்கு உள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா சர்ச் அப்படிங்கிற ஃபார்முலாவை போட்டுக்கோங்க. இப்போ ஃபைண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதில் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா N2 நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த N2ங்கிறது இந்த கேட்டகரி சியில் வந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் N2 போட்டுக்குவோம். இப்போ கமா கொடுத்துட்டு வித்தின் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு டேட்டா ஃபார் சர்ச் அப்படிங்கிறத அந்த டேபிளை வந்து போட்டுக்கோங்க. இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஜஸ்ட்டு இந்த கேட்டகரி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 2 டைம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இஸ் நம்பரும் சர்ச் ஃபார்முலாவும் க்ளோஸ் ஆயிரும். இப்போ கமா கொடுத்தீங்கன்னா இஃப் எம்டி, அதாவது இந்த ரிசல்ட் எம்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த இஃப் எம்டி அப்படிங்கிறது. டபுள் கோட்ஸுக்கு உள்ள நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறத வந்து போட்டுக்கலாம். இப்போ டபுள் கோட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபார்முலாவையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தா போதும். நீங்கள் இங்கே எதுவுமே டைப் பண்ணலை அப்படின்னா ஃபுல் டேட்டாவும் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன் அப்படின்னா அது வரும். இப்போ டெலிவிஷன் அப்படிங்கிறத டைப் பண்ணேன்னா அது மட்டும் ஃபில்டர் ஆகி வரும். லேப்டாப் அப்படின்னா லேப்டாப் மட்டும் வரும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த கேட்டகரிக்கு பதிலாக ப்ராடக்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணி கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல உள்ள ஃபார்முலாவில் போயிட்டு இங்கே கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கனாவே அந்த ஃபார்முலா ஒர்க்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி இந்த சர்ச் நடக்கிறத பாருங்கள். ஐஃபோன் அப்படின்னா ஐஃபோன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான விதத்தில் இந்த சர்ச் பாரை உங்களுடைய டேபிள் ஆஃப் டேட்டாவில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு சர்ச் பாக்ஸை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இது யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். Thank you so much for watching. இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன்.